தொழில்நுட்ப வளர்ச்சியின் அடுத்த கட்டமாக செயற்கை நுண்ணறிவு மற்றும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி உதவியுடன் பியூபர்போனியா எனப்படும் குரல் மாற்ற பிரச்சினைகளுக்கு நவீன சிகிச்சை முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இது குறித்த ஒரு சிறப்பு கலந்துரையாடல் மற்றும் பயிற்சி வகுப்பு சிவா காது மூக்கு தொண்டை மருத்துவமனையில் நடைபெற்றது. ஆண்களுக்கு பருவ மாற்றத்தின் போது ஏற்படும் பெண்மை கலந்த குரல் ஒலியை மாற்றி இயல்பான ஆண் குரலை பெறச் செய்யும் பியூபர்போனியா சிகிச்சையில் ஒரு புதிய புரட்சி ஏற்பட்டுள்ளது. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சிவா இஎன்டி மருத்துவமனையில் இதற்கான விழிப்புணர்வு மற்றும் பயிற்சி கூட்டம் நடைபெற்றது. 1700க்கும் மேற்பட்ட நோயாளிகளுக்கு வெற்றிகரமாக சிகிச்சை அளித்த அனுபவம் கொண்ட மூத்த காது மூக்கு தொண்டை அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் குமரேசன் மற்றும் டாக்டர் நவீன் பாரத் ஆகியோரின் முன்னெடுப்பில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் முக்கிய விருந்தினராக பிரபல மறுவாழ்வு நிபுணர் டாக்டர் சங்கர் கணேஷ் அவர்கள் கலந்து கொண்டு குரல் மாற்றம் குறித்தும் அதனை தற்போதைய தொழில்நுட்ப வளர்ச்சி மூலம் எவ்வாறு குணப்படுத்தலாம் என்பது குறித்தும் விரிவான விளக்கமளித்தார். மேலும் இந்த நிகழ்வில் விஆர் தொழிலதிபர் செந்தில்குமார் அவர்கள் ஏஐ மற்றும் விஆர் தொழில்நுட்பம் எவ்வாறு உமார் சிகிச்சையை எளிதாக்குகிறது என்பது குறித்தும் நேரடி குரல் பகுப்பாய்வு மற்றும் கண்களுக்கு தெரியாத குரல் நாளன்களின் இயக்கத்தை விஆர் மூலம் காணுதல் வேகமான முறையில் குரல் மாற்றத்தை பெறுதல் என்பது குறித்தும் விளக்கமளித்தார். மேலும் இந்த நிகழ்வின் போது கீச்சு குரல் பயிற்சி நிபுணர்கள் சாந்தி மற்றும் காயத்ரி உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். இது குறித்து மருத்துவர் குமரேசன் கூறுகையில், தங்களின் மருத்துவமனையில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை 4 மணிக்கு ஆண் சிறுவர்கள் பருவமடையும் போது எதிர்கொள்ளும் குரல் மாற்றம் மற்றும் செவித்திறன் குறித்த இலவச பரிசோதனைகள் நடைபெறும் எனவும், தங்களின் மருத்துவமனை மூலம் விரைவில் குரல் சம்பந்தமான பயிற்சி வகுப்புகள் தொடங்கப்பட உள்ளதாகவும், இது இஎன்டி மாணவர்கள் மற்றும் மருத்துவர்களுக்கு பெரும் வாய்ப்பாக அமையும் என தெரிவித்தார். மருத்துவர் குமரேசன் அவர்கள் வெறும் மருத்துவர் மட்டுமல்லாது அப்பல்லோ நர்சிங் கல்லூரி மற்றும் ஸ்ரீ ராமச்சந்திரா பல்கலைக்கழகத்தின் பயோ இன்ஜினியரிங் துறையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி ஆராய்ச்சி வழிகாட்டியாகவும் திகழ்கிறார். இவரது மருத்துவச் சேவையை பாராட்டி தமிழக அரசு மற்றும் தேசிய அளவிலான பல்வேறு விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. சாரோட வண்டர்ஃபுல். நான் இதுல வந்து ஐ வாஸ் அட்ராக்டட் டுவர்ட்ஸ் தி கான்செப்ட் ஆஃப் இட். அவர் வந்து முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க அந்த வாய்ஸ் பாக்ஸ் கிரியேஷன், அந்த இது சவுண்ட் கம்ஸ் அவுட் டு பர்టిక్యులர் வே, தேர் ஆர் செவரல் ஃபினாமினாஸ் பெல் ஃபினாமினா. அதை தாண்டி இது வண்டர்ஃபுல் மிராக்குலஸ் ஏரியா சார். நம்ம யாரும் எல்லாரும் விட்டது சார் அதை புடிச்சிட்டாரு. This is the real hero in voice. நாங்க நிறைய பேர் சார் வந்து இதுல த்ரெட் கட்டினாங்க, அது பார்த்தோம், அதெல்லாம் ட்ரை பண்ணோம். அது தாண்டி இன்னும் நிறைய கண்டிஷன்ஸ், பேசவே முடியாத கண்டிஷன்ஸ்ல ஊலா பேரலிசிஸ் கேसेस ஊலாவை ஸ்டிமுலேட் பண்ணிருக்கோம், which has got wonderful results. நம்ம ரோல்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா சார் இதெல்லாம் காலங்காலமா நம்பிக்கிட்டு இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, ஊலா வந்து நமக்கு வந்து மேல் வாய்ஸ் இல்லாது, நேசல் வாய்ஸ் இல்லாது நார்மல் வாய்ஸ்க்கு வருது. அது ஒரு ஃபங்க்ஷனா இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வந்து ஆர்டிகுலேட்டிங் ஸ்பெசிபிக் சவுண்ட்ஸ், இதெல்லாம் யாருமே நம்ம கவனிக்கல. இதெல்லாம் நிறைய ரிசர்ச் இப்ப சார் ஆரம்பிச்சு, ஐ ஹவ் டோல்ட் திஸ் டு பீப்புள் who were coordinating this with me from London. அவங்க வந்து முதல்ல இந்த விஷயத்தை கேட்கவே தயாரா இல்லை. அப்புறம் இதோட இதெல்லாம் நான் அனுப்பிச்சு விட்டேன். மான்செஸ்டர் டவுன் மேடல் யூனிவர்சிட்டி அண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல அனுப்பிச்சு விடுறேன். அவங்க அப்புறமா பார்த்துட்டு நான் கம்பேக். சோ ஒரு உலகம் புதுசாக ஒரு கண்டுபிடிப்பு ஒத்துக்கிறதுக்கே ஒத்துக்க மாட்டேங்குது. இது எப்படி வந்து வாய்ஸ் மாத்தோம்? வோக்கல் கார்டுல நாங்க ரிப்பேர் பண்ணுவோம், ஊலால எப்படி நீங்க ரிப்பேர் பண்ண முடியும்? வாய்ஸோட பேட்டர்னை மாத்திட்டு ஆட்டோமேட்டிக்கா வோக்கல் கார்டு ஃபங்க்ஷன்றதே நிறைய பேர் ஒத்துக்கல. ஸ்டிமுலேட் பண்ணதான் நமக்கு அதோட ரிசல்ட் வரும். அதுதான் சார் கொடுத்துட்டு இருக்காங்க. So this one gives you making the speech sound improperly. Nasal speech தான் மெயினா போயிடுது. இந்த ரெசனன்ஸ் உடையறதே பாதி காம்பனன்ட் நேசல் காம்பனன்ட். So the what we saw the frequencies, the frequency உடையறதுக்கு முக்கியமான விஷயமே நேசல் காம்பனன்ட்ல வாய்ஸ் உள்ள போகுது. வாய்ஸ் வாய் வழியா வெளியே வரல, மூக்குக்குள்ள போயிட்டு வெளியே வரும்போது அதோட பிட்ச் இன்னும் உடையுது, அதோட frequency இன்னும் உடையுது. So I mean it is increasing. So it tells you that you are going into a female voice. சத்தம் போட்டு ஒரு டெஸ்ட் எடுத்தோம் சார். கண்ணாடி உடைய அளவுக்கு ஃப்ரீக்வன்சி எல்லாம் கேர்ள்ஸ் கத்துவாங்க. சின்ன பாத்துருக்கீங்களா? வீட்டுல என்னன்னே தெரியாது, வீல்னு கத்துவாங்கன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம்.
அதில் பக்கம் பிரிச்சு இதெல்லாம் ஏன் இப்படி வீல் வீல் கத்துற நகமா இதாகுது. அதே மாதிரி நம்ம இன்னொன்று கவனிச்சிருக்கோமா, இந்த நகத்தை வச்சு எதையாவது கண்ணாடியோ இல்லை போர்டிலோ சுரண்டிங்கன்னா ஒரு இரிட்டேட்டிங் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வாய்ஸ் ஜென்ரேட் ஆகும். அது எல்லாமே ஹை ஃப்ரீக்வன்சி வாய்ஸஸ். எப்படி வருது? Scratching of a particular object produces a sound which diverges into different directions. ஒரே டைரக்ஷன்ல வந்துட்டா frequency கம்மி, டிஃபரண்ட் டைரக்ஷன்ஸ்ல போய் மோதி வரும்போது frequency அதிகம். இதுதான் இதோட பேசிக் கான்செப்ட். வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேல் சுத்தமா வந்து இந்த எலக்ட்ரோட் வச்சு ஸ்டிமுலேட் பண்ண ஒரு 15வது கண்டிஷன் இவரு. இந்த கையிலே என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா ஒரு sterile gauze piece ஏன்னா வாய்க்குள்ள அனுப்பணும் சார். we cannot take all the medical parameters and ethics we need to follow. Everything should be particularly sterile and ஓரளவுக்கு ஒரு moderate environment தான். செமி தியேட்டர் ட்ரெஸ்ஸிங்கும் அந்த லெவல்ல தான் நம்ம இதை பண்ண முடியுது. all the disclaimers அவர்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறமா we started this. just play the video. இது பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எலக்ட்ரோட் என் கையில இருக்கு, இன்னொரு எலக்ட்ரோட வந்து நம்ம நெக்ல வச்சுட்டோம். இப்ப கையில இருக்கு எலக்ட்ரோட் and we are stimulating his bulla and his area surrounding the bulla, the muscles full of paralysis and other jaw problemல கூட ட்ரைஜெமினல் நர்வ் பால்சி ஆகி பேஷண்ட் வந்து பேச முடியாம இருந்தாங்க. the patient was diagnosed as CVA. அங்க எங்கன்னு சுத்தி பிரெயின் எல்லாம் பார்த்துட்டு எங்க இல்ல ENT பாருங்க அங்க பாருங்க இங்க பாருங்கன்னு சொல்லி எல்லாம் பார்த்துட்டு கடைசியில OPG எக்ஸ்ரே பார்க்கும்போது ஜால வந்து there is a problem, trigeminal nerve involvement, paralysis ஆச்சு. so the whole credit சார் எப்படி சொன்னாரோ the whole credit goes to you ன்ற மாதிரி the whole credit goes to our டாக்டர் குமரேசன் சார். அது மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா இது நாங்க ஆரம்பத்துல இந்த ரிசர்ச்சை ப்ரப்போஸ் பண்ணும்போதோ இல்ல அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி எல்லாம் சொல்லும்போது என்ன இதெல்லாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சோம். அப்ப அந்த ரிசர்ச்ல கைனெக்ட், அதுக்கப்புறம் பிளேன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் மோஷன் அனாலிசிஸ் இதெல்லாம் போகும்போது என்ன ஆச்சுன்னா இன்னும் டெரிவேட்டிவா தெரிஞ்சதோ இதெல்லாம் இன்னும் இருக்கு. இன்னும் நம்ம மோஷன் அனாலிசிஸ் தான் வரல, நம்ம இன்னும் வந்து ஜெனரல் விர்ச்சுவல் ரியாலிட்டி தான் வந்துட்டு இருக்கோம். உலகம் எங்க போயிடுச்சுன்னா they have all the motion sensors in their hand. that motion sensors will give you the input. நம்ம இப்ப வெறும் டிஜிட்டலா தான் பார்த்துட்டு இருக்கோம். அது ரொம்ப precise environment. நீங்க நடக்கிறதெல்லாம் அங்க அப்படியே விஷுவலா ரொம்ப கிளியரா இருக்கும். அல்காரிதம்ஸ் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் புரோட்டோடைப் லெவல்ல தான் இருக்கு. இப்போ நம்ம அட்லீஸ்ட் மிக்ஸ்ட் என்வாயர்மெண்ட்டுக்கு வந்துட்டோம், மிக்ஸ்ட் ரியாலிட்டி. அதெல்லாம் இன்னும் விர்ச்சுவல் ரியாலிட்டியோட நெக்ஸ்ட் ஸ்டெப். ஸோ we will take it further sir. ஒரு முக்கியமான காலகட்டத்தில் நம்ம இருக்கிற பார்த்ததுமே அது வந்து ஆம்பிளிஃபையர் கம்பெனி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாங்க. எத்தனை வருஷம்னா இப்படி ஒரு 15 வருஷம் இருப்போம். 15 வருஷம் அடுத்த ஸ்டெப்பை எப்படி கொண்டு போறதுன்னு யோசிக்கிற சமயத்தில் 7 ENT டாக்டர்ஸ் ஃபீவர் பண்ணி அனுப்பிச்சு கொடுங்க அப்படின்னு எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டாங்க. அதனால அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் 2 days. ஸோ எப்படி அதை கொண்டு வரலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நம்பர் 1 வந்து உங்களுக்கு as a speech therapist, audiologist, உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் வாய்ஸை எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறது, சிவியாரிட்டி. பட் நம்ம ஐடியாவில் எப்படின்னா பீபர்போனியாவே 10 ஸ்டேஜில் இருக்கு. From feeble voice to child voice. It can be a double voice. அதுவும் பீபர்போனியா. Child voice பீபர்போனியா, lady voice பீபர்போனியா, feeble voice பீபர்போனியா, husky voice அந்த ஸ்டேஜில் அந்த பையன் அப்படிதான் சொல்லுவோம். ஹஸ்கி வாய்ஸா இருக்குது, நான் சொல்றது கேட்க மாட்டேங்கிறது, திரும்ப நான் சொல்ல விரும்புறாங்க அப்படி இப்படிதான் சொல்லுவாங்க. தவிர அவன் போன் பண்ணத்துல மட்டும்தான்
ஃபீமேல் வாய்ஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க தவிர வேற எதுவும். ஸோ இதுக்காகவே குமரேசன் வாய்ஸ் பிச் இண்டெக்ஸ் நான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் சேனலில் போட்டிருக்கேன். அதை அக்செப்ட் பண்ணி வந்திருக்குது. பட்டு உலக அளவில் அதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகும். ரெண்டு வந்து பீமோஃபோனியா இஸ் ஏ ரேர் ப்ராப்ளம். நம்ம சொல்லும் போதுதான் பெரிய பொலிட்டிஷியன்ஸ் இருக்குது, ஆக்டிவிஸ்ட் இருக்குது, சோசியல்ல நிறைய பேர் இருக்குது. ஏன் பாம்பேல ட்ரீட் பண்ணல, ஏன் டெல்லியில ட்ரீட் பண்ணல அப்படி சொல்லும் போதுதான் இவ்வளவு கேஸ் இருக்குதான்னு ட்ரீட் பண்றாங்க. இன்னைக்கும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் கேஸ் போறது இல்லை. ஏன் போறது இல்லைன்னா நீங்க உடனே ஒரு ஹார்மோன் ப்ராப்ளம் தான் இருக்கு பார்ப்பாங்க. இப்ப நான் இன்னைக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் செய்யணும் விரும்புறேன். அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது, நீ ஏஜ் டெஸ்ட் பண்ணிட்டு வா, நான் கல்யாணம் பண்றேன்னா நான் பண்ணுவேன், நான் ஏஜ் டெஸ்ட். அதே நிலைமை தான். நீங்க அதான் செக்ஷுவலா இல்லை, பேஷண்ட் மூலமா இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். அப்போ என்ன வந்து ஒரு பொண்ணு வந்து நீ வந்து ஏஜ் டெஸ்ட் பண்ணிட்டு வான்னு நான் பண்ணுவேன். கை ஒடுங்குது அவ்வளோ போவா. இதே நிலைமை தான். நீ போடா, நீ போ. ஸோ ஹார்மோன் பாரு, இதுதான் மெயின் திங். ஹார்மோன் ப்ராப்ளத்தை பாருங்க, சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் பாருங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு இருக்கும் அது ஒரு பிஹேவியர் டிஸார்டர். அவங்க அம்மா அப்பா வந்து பெண்ணா வளர்த்துறாங்க, பெண் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு பெண்ணா வளர்த்துறாங்க. இதெல்லாம் நெத்தி. நானும் என் பையனை என் மகனை என் வா மகனே அப்படின்னு உடனே பெண்ணா வளர்த்துக்கலாம். அதான் சின்ன பிள்ளைங்க விஷயம் வேலை போடத்தான் செய்வோம், தலையில பூ வைக்கத்தான் செய்வோம். உடனே பெண்ணா வளர்த்துட்டாங்க இருக்கும். ஸோ இது வந்து நம்ம மனசுல ஊறி போச்சு. இதனாலே அந்த கேரக்டர் மாதிரி அது வந்து டீச் பண்ணலாம் மாறுதே இல்லை. ட்வின்ஸ் இந்த ப்ராப்ளம் பிலீவ் இருக்குன்னா அதை இல்லைன்னு சொல்லலை. நான் நம்மளாவது கேளுங்க. அப்புறம் அடல்ட் டைம்ல the voice break, லெரிஞ்சர் வாய்ஸ் கன்வெர்ட் டு லெரிஞ்சர் வாய்ஸ். இதையே அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்படி ஒரு வாய்ஸே கிடையாது. அதுக்கு காரணம் இங்கிலீஷ்ல there's no euro words, லெரிஞ்சர் வாய்ஸ் ஒன்று இல்லை. அதுக்காக என்ன செய்யணும், பொலிட்டிக்கல் கொண்டு வரல. ஸோ வாய்ஸ் பிரேக் ஆகுது. ஏன் பிரேக் ஆகுதுன்னா சில்ட்ரன் அண்ட் லேடிஸ் when they have problem they cry. ஆனா அடல்ட் பாய்ஸ் வந்து மேன் வந்து they won't cry, they fight. ஸோ அதனால ஹை பிட்ச் தேவையில்லை. இதுதான் வாய்ஸ் பிரேக். ஸோ வாய்ஸ் பிரேக். ஸோ இதெல்லாம் யாரும் பிலீவ் பண்ணக்கூடிய அளவுக்கு இல்லை நம்ம சொல்றது. ஸோ இந்த ஏர்லி டயக்னோசிஸ் வந்து only by hearing the sound, measuring the sound. அந்த measuring the sound தான் சார் கிரியேட் பண்ணிருக்காங்க. நீங்க நான் இன்வேசிவா மெத்தடா நீங்க ஒரு செல்போன்ல பேசுனா உங்க பிட்ச் என்னன்னு அது சொல்லிடும். இப்ப நமக்கு ஹைட்னா சென்டிமீட்டர், இன்ச்சஸ், வெயிட்னா பவுண்ட், இது மாதிரி நம்ம வாய்ஸ் மெஷர் பண்றதுக்கு நிச்சயமா இருக்குது, ஃப்ரீக்வன்சி இருக்குது. அது நிறைய பேரமீட்டர் கொடுத்து நம்மளை ஆல்ரெடி எவ்வளவு கன்ஃபியூஸ் பண்ணணுமோ பண்ணிட்டான். 7 சுரன்னு சொல்லிட்டான். அது நமக்கு தெரியுதா? அது உண்மைதான், 7 சுரம் தான். நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுதா? ஏன்னா பேசிக்கா வந்து வாய்ஸ் இஸ் ஏ ஆர்ட், ஸ்பீச் இஸ் ஏ ஆர்ட், சிங்கிங் இஸ் ஏ ஆர்ட். ஆர்ட்னா அதில் கொஸ்டின் பண்ணக்கூடாது. கடவுள் இருக்காரு அவ்வளோதான். ஒரு கொஸ்டின் ஆன்சர் நானே பிலீவ் பண்றேன். எனக்கு முழு கடவுள் இருக்காரு அவ்வளோதான். அது எங்க இருக்காரு காணிக்கலாம் சொல்லக்கூடாது. என் கடவுள் முழு கடவுள். அதே மாதிரிதான் ஸ்பீச் வந்து இஸ் ஏ ஆர்ட், நாட் சயின்ஸ்.
சரிகமா பார்த்தீங்க சார் எல்லாம் இருக்குது. ஆனா நம்மால பாவர மக்களாக அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல. அதை ஃப்ரீக்வன்சியில கொண்டு வந்து நம்ம மெஷர் இந்த ஃப்ரீக்வன்சி மெஷர்மெண்ட் நம்மதான் பண்ணிக்கிறது இல்லை. ஆனா செந்தில்குமார் சார் அதை கரெக்டா எடுத்துட்டு வந்து ஒரு நான் இன்வேசிவ் மெத்தடா நீங்க பேசினாலே அது மெஷர் ஆகும். இந்த மெஷர்மெண்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் வேணுமா வேணும்.